ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டெம்பரேச்சர் அண்ட் டெம்பரேச்சர் ஸ்கேல் அதை பற்றி பேச போகிறோம். டெம்பரேச்சர் இப்போ ஒரு சிஸ்டத்துக்கு ஹீட் கொடுக்குறீங்க. பட் அது எவ்வளோ ஹீட் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டி நம்ம எடுக்கிறோம், பேராமீட்டர் எடுக்கிறோம். இப்போது டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கேலிங் எடுக்கிறோம், கேலிப்ரேட் ஸ்கேல் வித் ரெஸ்பெக்ட் டு யூனிட்ஸ். ஓகேவா? இப்போ என்னென்ன யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க ரெண்டு சிஸ்டம் இருக்குது. ஒன்று எஸ்ஐ சிஸ்டம், இன்னொன்று இங்கிலீஷ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். எஸ்ஐ சிஸ்டமில் பார்த்தீங்கன்னாக்க டிகிரி செல்சியஸ், இவர்கிட்ட ஃபாரன்ஹீட். Fahrenheit scale, degree Celsius scale, Fahrenheit scale. இப்போ thermodynamic temperature scale ஒன்று உண்டு. thermodynamic temperature scale அப்படின்னா என்னன்னாக்க, இப்போ இதெல்லாம் ஐஸ் பாயிண்ட், ஸ்டீம் பாயிண்ட். முன்னாடி எப்படி இது பண்ணாங்க அப்படின்னா, ஐஸ் பாயிண்ட், ஸ்டீம் பாயிண்ட், இந்த ரெண்டு பேராமீட்டரையும் வச்சு தான் இந்த ஸ்கேல்ஸை இது பண்ணாங்க. இந்த டெம்பரேச்சர் ஸ்கேல்ஸை டிசைன் பண்ணாங்க. ஐஸ் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்ன 0 டிகிரி செல்சியஸ், ஸ்டீம் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் 100 டிகிரி செல்சியஸ். இப்போ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் சம்திங். பட் ஆனால் தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் ஸ்கேல் வேறு எந்த ப்ராப்பர்ட்டியுமே டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஒரு சப்ஸ்டன்ஸோட எந்த ப்ராப்பர்ட்டியுமே தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் ஸ்கேல் டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும். அது என்னன்னா ட்ரிபிள் பாயிண்ட். இது என்னன்னா, இது ஹிஸ்ட்ரி என்ன 1954 வரைக்குமோ ஏதோ இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட்ஸ் வச்சு தான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸை வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் 1954 பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டரை தான் ரெஃபரன்ஸ் பாயிண்டாக எடுத்தாங்க. நம்ம ஸ்டீம் டேபிள்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, ஸ்டீம் டேபிள்லாம் ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் பேஸ் பண்ணி தான் அந்த டெம்பரேச்சர், அந்த ரீடிங்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. ரெஃபரன்ஸாக வச்சு தான் எடுத்திருப்பாங்க ட்ரிபிள் பாயிண்ட். இது என்ன, இது தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் ஸ்கேலில் வர்றது தான் கெல்வின் அண்ட் ரேங்கின். இவங்க ரெண்டு பேரும் தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் ஸ்கேல்ஸில் வராங்க. இப்போ ஒவ்வொரு இதுக்கும் ஒரு கன்வர்ஷன்ஸ் இருக்கு. டிகிரி செல்சியஸ் டு கெல்வின், ஃபாரன்ஹீட் டு ரேங்கின். இந்த கன்வர்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். ப்ராப்ளம்ஸில் எப்பயாச்சும் கேட்பாங்க. இப்போ 1 கெல்வின் டெஃபினிஷன் ரொம்ப முக்கியம். இது 1 கெல்வினோட டெஃபினிஷன் என்னன்னா, 1 கெல்வின் ஈக்குவல்ஸ் 1 divided by 273.16 triple point of water, triple point temperature of water. Definition of 1 Kelvin இதுதான், inverse of triple point of water. இப்போ என்னன்னா, conversions.
கன்வர்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிகிரி செல்சியஸ் டு கெல்வின். Degree Celsius plus 273.15 equals to Kelvin. Okay, wow. Temperature in Kelvin. Temperature in degree Celsius. Temperature in degree Celsius plus 273.15. அப்படின்னு போட்டிங்கன்னா கெல்வினில் வரும் நமக்கு. அதாவது 0 டிகிரி செல்சியஸ் ஈக்குவலண்ட் என்னன்னா 273.15 கெல்வின். அதே ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்னன்னா 0.01 டிகிரி செல்சியஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 273.16 கெல்வின். இதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கோங்க, ப்ராப்ளம் வரப்போ யூஸ் ஆகும். டிகிரி செல்சியஸ் டு கெல்வின். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரன்ஹீட் டு ரேங்கின். ஃபாரன்ஹீட் டு ரேங்கின்னா டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட் டு டெம்பரேச்சர் இன் ரேங்கின். அது எப்படின்னாக்க டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட் ப்ளஸ் அதே மாதிரியே 459.67 ஈக்குவல்ஸ் டெம்பரேச்சர் இன் ரேங்கின் அப்படிம்பாங்க. 459.67 ஈக்குவல்ஸ் டெம்பரேச்சர் இன் ரேங்கின். இப்போது வந்து டிகிரி செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் எழுதிடுறேன். டிகிரி செல்சியஸ் டு டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட். இது என்னன்னா இப்போ வந்து temperature in Fahrenheit will be equal to 1.8 times temperature degree Celsius plus 32. Conversion. அடுத்து பார்த்தீங்கன்னா Kelvin to Rankine. Temperature in Kelvin to temperature in Rankine will be equal to temperature in Rankine will be equal to 1.8 times temperature in Kelvin. Okay, wow. The basic conversions இதை பற்றி அவ்வளோ டெப்த்தாலாம் போவேன்னா ஜஸ்ட் ப்ராப்ளம்ஸில் கன்வர்ஷன்ஸில் வரும். இப்போ என்னன்னா தெர்மோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத ஒன்று பற்றி பார்ப்போம். வாட் இஸ் தெர்மோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி? நம்ம டெம்பரேச்சரை கால்குலேட் பண்ணுறோம். எப்படியோ டெம்பரேச்சரை கால்குலேட் பண்ணோம். அந்த டெம்பரேச்சரை கால்குலேட் பண்ணுறதுக்கு எது நமக்கு உதவுதோ அதான் தெர்மோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி. இப்போது நிறைய தெர்மோமீட்டர்ஸ் இருக்குது. கான்ஸ்டன்ட் வால்யூம் கேஸ் தெர்மோமீட்டர், constant volume gas thermometer, constant volume gas thermometer na volume வந்து இங்க கான்ஸ்டன்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னாக்க என்ன ஆகுது? PV is equal to MRT இல்லையா? வால்யூம் வந்து எனக்கு கான்ஸ்டன்ட் ஆயிடுது. ஸோ temperature வந்து it becomes a function of pressure. pressure என்ன ஆகுதோ அந்த மாதிரி தான் temperature மாறப்போகுது. ஸோ constant volume gas thermometerல pressure is helping us to calculate the temperature. ஸோ இங்கே வந்து pressure is a thermometric property. pressure தான் நம்ம thermometric property இந்த constant volume gas thermometerல. அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்.
கேஸ் தெர்மோமீட்டர். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன டெம்பரேச்சர் பிகம்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் வால்யூம். சேம் இந்த லா படி தான். ஸோ இங்கே என்னன்னா வால்யூம் பிளேஸ் தி ரோல் ஆஃப் தெர்மோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி. வால்யூம் இஸ் அ தெர்மோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி. இதே மாதிரியே நிறைய தெர்மோமீட்டர்ஸ் இருக்குல்ல. எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் தெர்மோமீட்டர். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் தெர்மோமீட்டர்னா இஎம்எஃப் ஜென்ரேட்டட் ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ வருதோ அதை வச்சு எவ்வளோ டெம்பரேச்சர்னு கால்குலேட் பண்ணுவோம். தெர்மோகப்பிளில் தான் இஎம்எஃப் ஜென்ரேட்டட். தெர்மோகப்பிளில் எவ்வளோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத வச்சு அதை தான் தெர்மோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டியாக யூஸ் பண்ணுவோம். தெர்மோகப்பிள்னா தெரியுமில்ல. தெர்மோகப்பிள்னா என்னன்னா சீபேக் எஃபெக்ட் அப்படிம்பாங்க. சீபேக் எஃபெக்ட். ரெண்டு டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸில் வந்து ஒயர் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இது வந்து ஏ, இது வந்து பி மெட்டீரியல். இப்போ என்னன்னா இதோட ரெண்டு ஜங்ஷனே ரெண்டு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ். இது வந்து ஒரு ஹாட்டான பாடியில் வைக்கிறீங்க, இது வந்து ஒரு கோல்டான பாடியில் வைக்கிறீங்க அப்படின்னாக்க இந்த சிஸ்டத்தில் வந்து தேர் வில் பி இஎம்எஃப் ஜென்ரேஷன். இஎம்எஃப் வில் பி ஜென்ரேட்டட். இந்த இஎம்எஃப் பேஸ் பண்ணி அந்த டெம்பரேச்சர்ஸ் கேல்குலேட் பண்ண முடியும். அதனால தெர்மோகப்பிளில் வந்து தெர்மோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி வந்து இஎம்எஃப் ஜென்ரேட்டட். எவ்வளோ இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகிருக்கோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரைஸ் ஆகிருக்கு, டெம்பரேச்சர் இருக்கு. இஎம்எஃப் ஜென்ரேட்டட். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஆர்டினரி தெர்மோமீட்டர். இந்த ஆர்டினரி தெர்மோமீட்டரில் வந்து எது வந்து தெர்மோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது அப்படின்னாக்க லென்த் அண்ட் வால்யூம். லென்த் அண்ட் வால்யூமை பொறுத்து இந்த டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் நம்மளால் டெம்பரேச்சர் மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? வால்யூம் ஆஃப் த டியூப் அண்ட் தி லென்த் ஆஃப் தி டியூப் தட் யூ ஆர் யூஸிங், அதை வச்சு டெம்பரேச்சர் மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து ஜஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸில் வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும்.